இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், பட்ஜெட் இல்லாத வாழ்க்கை, பணம் இல்லாத வாழ்க்கை. கடகராசிக்கு பட்ஜெட் இல்லாத வாழ்க்கை. அப்போ இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது நல்ல ஒரு இதாக இருக்கிறவங்க, நல்ல வசதியாக இருக்கிறவங்க தன்னுடைய பணம், அதாவது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ராசி, அவங்க நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி, இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திக்கு தகுந்த மாதிரிலாம் சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த அக்ஷய திருதியில் வருது, இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் இருக்காங்க, இதை சொல்லி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வழிபாடு செய்தால் அவங்க வாழ்க்கையில் உண்மையிலேயே நல்ல ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக வருவாங்க. மகாலட்சுமி தரிசனம் பண்ணுறது, மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வருது. இப்போல்லாம் நிறைய கமர்ஷியல் சில விஷயங்கள்லாம் இப்போ நிறைய இடத்துக்குலாம் போகிறாங்க. கொஞ்ச நாளில் நம்ம இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டோம். அப்படி இல்லாமல் குபேரனோட நாள் வியாழக்கிழமை. எந்த நேரம்? சாயங்கால நேரம். கால நேரத்தை சொல்லலை, சாயங்கால நேரம் குபேர வேலை. அதே போல வடக்கு திசை குபேர திசை. அதனால அதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் பாலாம்பிகா பேசுகிறேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாள் வரப்போகுதுங்க. என்ன நாள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏப்ரல் 20 பெண்களுக்கான நாள் அப்படின்னு சொல்கிறத விட செல்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற நாள், மகாலட்சுமி நம்ம வீட்டை தேடி ஓடி வர்ற நாள் தான் அந்த ஏப்ரல் 20 அக்ஷய திதி. ஸோ அந்த அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம எல்லா பெண்களும் எல்லா நகைக்கடையிலையும் பார்க்கலாம். ஆனால் நகைக்கடையில் பார்க்குறத விட அந்த ஒரு ராசிக்கும் யாருக்கெல்லாம் பணம் கொட்ட போகுது, எந்தெந்த ராசிக்கெல்லாம் பணம் கொட்ட போகுது, எப்படி கொட்ட போகுது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க. உங்களுக்காக, உங்களுடைய எல்லா ராசிக்காகவும் நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க ஐயாவையும் மீட் பண்ணுவோமே. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது இப்போ என்னன்னா ஏப்ரல் 20 அக்ஷய திதி வருது. என்ன ஒரு அருமையான நாள். கண்டிப்பா மிக முக்கியமான நாள். வருஷத்துல ஒரு நாள், அந்த ஒரு நாள் யாரும் மிஸ் பண்ணாத ஒரு நாள் அது. ஆமா, எல்லாரும் பெண்கள் எல்லாம் நாங்கெல்லாம் ரெடியா இருக்கிற நாள். ரெடியா இருப்பாங்க. அக்ஷய திதி எதுக்கு? புருஷனை கூட்டிட்டு நேர நகை கடைக்கு போடுவாங்க. அந்த மாதிரி, அதாவது அந்த நாள்ல அட்லீஸ்ட் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால வாங்குவாங்க. ஸோ அது அக்ஷய திருதி இஸ் வெரி மோஸ்ட் வாங்கிடுறாங்க. எப்படியாவது ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சு வாங்கணும். அந்த நாளுக்கு உண்டான நம்பிக்கை அது. அதாவது என்னன்னா விலை ஏறிட்டே போகுது. கண்டிப்பா. ஆனா என்ன விலை ஏறினாலும் செல்வத்தை உள்ள கூப்பிடுறதுக்கு என்ன வழின்னு உங்களை கேட்க போறாங்க எல்லாருமே. ஒரு ராசிக்கும் இந்த அக்ஷய திதிக்கு என்னென்ன எப்படி இருக்கும், எப்படி பணம் வரும் அப்படிங்கறத மட்டும் கண்டிப்பா கண்டிப்பா. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூதிஜே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாதேவியை ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹே தன்னு மகாலட்சுமி பிரஜோதயாது. உலகெங்கும் வாழக்கூடிய அந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் பாலாம்பிகா மேம் வந்திருக்காங்க. ஸோ அக்ஷய திருதியை பற்றிய சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறையா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா சந்தேகங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மேம் ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. என்னதான் சொல்றாங்க தெரியுமா? கண்டிப்பா எவ்வளோ பேர் சொன்னாலும் நீங்க சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் அவங்க ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் என்ன சொல்ல வரும், ராஜ்குமார் என்ன சொல்றாங்க, சார் என்ன சொல்றாங்க, 12 ராசிக்கு என்னென்ன சொல்ல போறாங்க, ஸோ இந்த 12 ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு சொல்லி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ வாங்க நம்ம சேனலுக்கு போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அக்ஷய திதி அன்னைக்கு கடகம் ராசிக்கு என்னென்ன வழிபாடு, இந்த அக்ஷய திதிக்கு எப்படி மகாலட்சுமியை உள்ள கூப்பிடணும் அது சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது நம்ம ஒரு ராசிக்கும் ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு வேர்டிங் அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்குறோம், ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், பட்ஜெட் இல்லாத வாழ்க்கை, பணம் இல்லாத வாழ்க்கை.
கடகராசிக்கு பட்ஜெட் இல்லாத வாழ்க்கை, பணம் இல்லாத வாழ்க்கை. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்பவே செலவு கட்டுப்பாடு வைக்கலன்னா ஃபியூச்சர்ல கஷ்டம். ஸோ இந்த 2 வார்த்தையை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் கடகராசி பொறுத்தளவுக்கு நான் சில புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? முருகன். முருகன்ங்கிறது வேற. குபேரனோட நட்சத்திரம் பூசம். குபேரனோட நட்சத்திரம் பூசம். ஸோ அதனால தான் அந்த குபேரனுடைய இது வந்து பூசம். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு உண்டு. பூசம், புனர்பூசம், பூசம், ஆமா, பூச நட்சத்திரம். ஆனா இன்னைக்கு வந்து ஆயில்யம் கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆயில்யம் கடகராசி அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு இப்ப வந்து பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவர்கள். ஒரு சினிஃபீல்ட்ல எடுத்துட்டீங்கன்னா நடிகர் சந்தானம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. நடிகர் சந்தானம் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கோவில பொய்ஷலூர் கோவில நான் இருக்கும்போது அண்ணன் நடிகர் சந்தானம் வந்திருக்காரு. இந்த லொல்லு சபாலாம் அப்போ ரொம்ப ஃபேமஸ் வந்திருக்காரு. யாருப்பா நடிகர்? எனக்கு அப்போ தெரியாது. அது யாருப்பா சந்தானம் வந்திருக்காரு பாருங்க. நான் டக்குன்னு உள்ள போனேன். சாமி வணக்கம் சாமி. அப்பயே அவர் வந்து பணிவு, நல்ல மனிதர். இன்னைக்கு சினிஃபீல்டில் பெரிய ஆள். அப்போ நான் ஒரு டைம் வரும்போது அவங்க மனைவி எப்பயாவது தான் வருவாங்க. அவர் வருவார், வந்து ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி சந்தானம் சொல்லி அர்ச்சனை பண்ணும். நான் இன்னைக்கும் அதை ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் அ வெரி குட் பர்சன். அதே போல் சவிதா ஓனர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, சவிதா யூனிவர்சிட்டி டாக்டர் வீரையன் சொல்லிட்டு ரியலி வெரி குட் பர்சன். ஒரு ஜெம் ஆஃப் த பர்சன் கூட நான் சொல்லுவேன். ஸோ சவிதா யூனிவர்சிட்டி ஓனர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. அவர் வந்து அவர் ஆரம்பத்தில் இருந்தது இன்னைக்கு எந்த லெவலில் அவருடைய பக்தி, அவருடைய சில விஷயங்கள் உண்மையிலேயே த கிரேட் பர்சன். ஏன்னா இவங்கெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. கஷ்டப்பட்டாலும் இந்த நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் சேர்க்கணும், இப்படி தான் பண்ணணும், அந்த மாதிரியான சில வழிமுறைகள், சில விஷயங்கள் எல்லாமே இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி அப்படிங்கிறது உண்டு. அதே போல் பூசம், புனர்பூசம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அதாவது நல்ல ஒரு இதாக இருக்கிறவங்க, நல்ல வசதியாக இருக்கிறவங்க தன்னுடைய பணம், அதாவது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ராசி, அவங்க நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திக்கு தகுந்த மாதிரிலாம் சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த அக்ஷய திருதியில் வருது. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் இருக்காங்க, ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு பணம் சேரணும், அக்ஷய திருதியில் எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய இல்லத்தில் எனக்கு எப்போதுமே பணம் இருந்துன்னு இருக்கணும். நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், லேடியாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஒரு ஜென்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மேல் ஃபீமேல். ஸோ எனக்கு பணம் சேரணும், நான் அடுத்த லெவலுக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணினேன்னு நான் சொல்கிற இந்த விஷயத்த நீ பண்ணு. வாழ்க்கையில் நீ பெரிய ஆளாக வருவேன், நிச்சயமாக நீ பெரிய ஆளாக வருவேன். அக்ஷய திருதியை அன்னைக்கே நீ பண்ணு. உப்பு வாங்கி வை, கல் உப்பு வாங்கி வை. ஒரு கிலோ கல் உப்பு வாங்கி சுவாமி கிட்ட வச்சுட்டு விடைகாலையில் குளிச்சுட்டு அழகாக ஒரு கிலோ கல் உப்பு வாங்கி சுவாமி கிட்ட முன்னாடி வச்சுட்டு நல்லா ஒரு தீர்த்த பாத்திரம்னு சொல்லுவோம். வீட்டில் பஞ்சபாத்திரம் தண்ணி தீர்த்த பாத்திரம் வச்சு எப்போது வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றுற இல்லையா, இந்த காமாட்சி விளக்கு என்றைக்குமே வெறும் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே இந்த காமாட்சி விளக்கில் 3 பொருள் போட்டு விளக்கு ஏற்றினா தான் அந்த வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 பொருள் என்னென்ன பொருள்னா, ஒன்று முதல் பொருள் அரைக்காசு போட்டு ஒரு விளக்கேற்றணும். ஒரு செப்பு காசுன்னு சொல்லுவாங்க. ஒரு அரைக்காசு போட்டு ஒரு விளக்கேற்றணும். ஒரு மூக்குத்தி அளவு ஒரு தங்கம், ஒரு வெள்ளி போட்டு நீ விளக்கேற்றணும்னு சொன்னால் வாழ்க்கையில் நீ பெரிய அளவு வருவேன். அந்த விளக்கு போடுற அந்த தீபத்தில் எண்ணெய்க்குள்ள போட்டு விளக்கேற்றுற தேய்க்கும் போது அதை எடுத்து வெளியில வச்சுட்டு தேய்ச்சிட்டு அதே மாதிரி திரும்ப போட்டு நீ விளக்கு ஏற்றணும். நீ விளக்கு ஏற்ற நீ பாரு, அஷ்ட ஐஸ்வர்யத்தோட நீ கண்டிப்பா நன்னா இருப்ப. நம்பிக்கையோட நீ செஞ்சன. அது அப்ப நீ என்ன மந்திரம் சொல்லணும்? ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத ஓம் மகாலட்சுமி நமஹா. இதை நீ கண்டிப்பா சொல்லணும். ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே. கமலம்னு தாமரைப்பு, கமலே கமலாலயன்னு 8 தாமரைப்பு. கமலே கமலாலயே பிரசீத. அம்பாளை நம்ம வந்து ரொம்ப பிரியமா நம்ம சொல்றோம். பிரசீத ஓ மகாலட்சுமி நமோ நமஹா. இதை சொல்லி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வழிபாடு செய்தால் அவங்க வாழ்க்கையில் உண்மையிலேயே நல்ல ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக வருவாங்க. மகாலட்சுமி தரிசனம் பண்ணுறது, மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வருது. இப்போல்லாம் நிறைய கமர்ஷியல் சில விஷயங்கள்லாம் இப்போ நிறைய இடத்துக்குலாம் போகிறாங்க. கொஞ்ச நாளில் நம்ம இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டோம். அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குமோ அந்த கோவிலுக்கு போய் குபேரர் வழிபாடு செய்து உண்மையே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் இந்த நேரத்தில்
பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதாவது என்னைக்குமே பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேச போகிறீங்க. இப்போ நீங்களே கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களை தேடி வருது. இப்போ நீங்கள் உட்காந்து பேச போகிறீங்க, அந்த அந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரணும், நீங்கள் முடிக்க போகிறீங்கன்னா யூ ஹேவ் டு சிட் நார்த் ஃபேஸிங் ஒன்லி. ஏன்னா வடக்கு தான் குபேர மூலை. வடக்குல இருந்து தான் நமக்கு காசு வருது, இங்க காசு எல்லாம் இல்ல. அங்க சார் காசு கொடுத்தாதான் இங்க நமக்கு காசு. 2000 கோடி 3000 கோடி எல்லாம் எங்க இருந்து வருது? நார்த்ல இருந்து தான் நமக்கு வருது, வடக்குல இருந்து தான் நமக்கு வருது. இந்த பக்கத்துல இருந்தெல்லாம் வராது, அங்க இருந்து தான் நமக்கு வரணும். அதனால இந்த குபேர மூலை அப்படிங்கிறது, குபேரனுடைய திக்கு அப்படிங்கிறது வந்து வடக்கு தான். இங்க இருந்து தானே நமக்கு காசு வருது. மழை வெள்ளம் எங்க இருந்து வந்து காசு வருது? 2000 கோடி கொடுங்க, 5000 கோடி கொடுங்க, 10,000 கோடி கொடுங்க, 12,000 கோடி. நான் அதெல்லாம் 12,000 வாயில வர்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. இது 12,000 கோடின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு எல்லாமே. அதுலயும் நீங்க பாருங்க, அப்போ நமக்கு வந்து குபேரனோட திக்கு என்ன? வடக்கு, நார்த். நீ என்னைக்குமே நீ ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கன்னு சொன்னா யூ ஹேவ் டு சிட் பை நார்த் ஃபேசிங். நீ நார்த் ஃபேசிங்ல உட்காந்து நீ பேசுறது, நார்த் ஃபேசிங்ல உட்காந்து நீ செய்யறது எல்லாமே உன்னோட குபேரனோட அருள்ல நீ நன்னா வருவ. ஆனா இவங்க எல்லாரும் சில பேர்லாம் இந்த பிசினஸ் பர்சன்லாம் எப்படி உட்காந்துருப்பாங்க, எப்பவுமே கிழக்கு மேற்குல தான் உட்காந்து மேக்ஸிமம் பார்த்துருக்கிறதுலாம் கிழக்கு மேற்கு தான். ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வராது, அப்படியே இருக்கும். இஃப் யூ சிட் பை நார்த் ஃபேசிங்ல நீங்க உட்காந்து பாருங்க, நீங்க உட்காந்து பேசி பணம் கொடுக்கல் வாங்கல், குபேர மூலையில நீங்க அந்த சில விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா யூ வில் கெட் லாட் ஆஃப் மணி. உன் பிசினஸ் விழுந்திருந்தாலும் நீ மேல வந்துருவ. ஸோ இந்த சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுட்டேன்னா நீ லைஃப்ல நல்லா வந்துருவ. ஏன்னா குபேரனோட திக்கே அது. குபேரனோட திக்கே வடக்கு தான். குபேரனோட நாள் வியாழக்கிழமை. குபேரனோட நாள் வியாழக்கிழமை. எந்த நேரம்? சாயங்கால நேரம். கால நேரத்தை சொல்லல, சாயங்கால நேரம் குபேர வேலை. அதே போல வடக்கு திசை குபேர திசை. அதனால அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நன்றி நன்றி. வடக்குல இருந்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது, அதுவும் நமக்கும் வடக்கு தான் முக்கியம். வடக்கு தான் முக்கியம், எனக்கு வடக்கு தான் முக்கியம். நம்ம அதாவது கடகராசி ஃபுல்லா வந்து வடக்குதான். ஆமா, அந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு அந்த விளக்குல வேற சொன்னீங்க, காமாட்சி விளக்குல முக்கியமான விஷயங்கள் கரெக்டா கவனமா வீடியோ அக்ஷய திருதிங்கிறது நம்ம இதெல்லாமும் செய்யலாம், இதெல்லாமும் முக்கியம் அப்படிங்கறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த அக்ஷய திதி வேற லெவல். மகாலட்சுமி நேரா உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆமா. தேங்க்யூ.